நம்ம டாடி எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போக சொல்லலாம். அப்படியே ஹோட்டல்ல சாப்பிடலாம். ம். ம். ஏய், அங்க பாருங்க, சிவா அங்கிள் வந்திருக்காரு. என்ன அங்கிள், இன்னைக்கு எங்க பக்கத்துல ஏதாவது வேலை இருக்கா? அது வந்து ஸ்கூல் பக்கத்துல ஒரு டவுன்ஷிப் இருக்குல்லப்பா, அங்க இருக்கிற நிறைய வீடுங்களுக்கு நம்ம கடையில இருந்து தான் மளிகை சாமான் கொடுத்துட்டு இருக்கிறோம். மத்தியான வேளையில கடையில வியாபாரம் கம்மியா இருக்குங்கிறதுனால இந்த வேளையில தான் போய் டெலிவரி எல்லாம் கொடுப்பேன். இந்த சமயத்துல தானே உங்க ஸ்கூல்ல விட்டுருக்கோம், அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா அங்கிள், அந்த வீட்ல இருந்தா நாங்க கடைக்கு வருவோம், அப்பப்ப உங்களை பார்ப்போம், நீங்களும் வீட்டுக்கு வருவீங்க, பார்ப்போம். இப்பதான் நாங்க வாசப்பா வீட்டுக்கு போயிட்டோமே, இனிமே ஸ்கூலுக்கு வந்தாதான் பார்க்க முடியும். கௌதம், மதி, உங்க 2 பேரையும் நான் இங்க வந்து பார்க்கலாம்ல? வாங்க அங்கிள். அங்கிள், இப்போ நீங்க நார்மல் ஆயிட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நீங்க நேத்து என்னைக்கும் பேசுற மாதிரி இல்லாம வேற மாதிரி இருந்தீங்க. எப்பவும் ஜாலியா தானே இருப்பீங்க, அதான் கேட்டேன். இப்போ நீங்க ஓகே தானே? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அன்னைக்கு நீங்க எங்க கூட வந்து பேசினப்போ எனக்கு என்னமோ சொல்றதுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. கண்ணுல இருந்து தண்ணியா வந்துருச்சு. இதுதான்டா அப்பா மக பாசம்ங்கிறது. அது ஒண்ணும் இல்லடா, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்த்திருக்கேன்ல. இல்ல, அது ரொம்ப நாள் கழிச்சு உங்க 2 பேரையும் நான் பார்த்தல, அத நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நான் நல்லா ஆயிட்டேன். தினம் உங்க 2 பேரையும் ஒரே ஒரு தடவையாவது பார்க்கணும், அதான் என்னுடைய ஆசை. அங்கிள், சொல்ல மறந்துட்டேன், நேத்து நீங்க என் கனவுல வந்தீங்க தெரியுமா? உன் கனவுல நான் வந்தனா? என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், நான் கனவுல மிலிட்டரி ட்ரெஸ்ல இருக்கேன், நீங்க ஏன் எதிரில இருக்கீங்க, எப்படி சல்யூட் பண்றதுன்னா சொல்லி கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு சல்யூட் பண்றேன், நீங்க எதுக்கு என் கனவுல வரணும்? இதெல்லாம் காமெடியா இருக்குல்ல? என் வாழ்க்கை தான்ப்பா காமெடியா இருக்கு. பெத்த தகப்பன் பிள்ளை கனவுல வரதுல என்ன தப்பு இருக்கு? ஆழ் மனசுல என்ன இருக்கோ அதுதான் கனவா வரும். இது ரத்த பாசம். எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை கௌதம், ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அங்கிள் உனக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தார்ல, அது அவங்களுக்கு கனவுல வந்து ஞாபகம் வந்திருக்கும் இல்லை அங்கிள்? ஆமாம்மா. மதி, கௌதம், நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு பெரிய ஆளுங்களா வரணும். என்ன மதி, நீ டாக்டர் ஆகணும். கௌதம், நீ அப்பா மாதிரியே ராணுவத்துல சேர்ந்து ரொம்ப பெரிய அதிகாரி ஆகணும். என்னாச்சு அங்கிள்? ஒண்ணும் இல்லம்மா, ஸ்கூல் முடிஞ்சிருச்சே, உங்களை கூட்டு போறதுக்கு ஆள் வர வேண்டிய நேரமாச்சே, இன்னும் ஏன் யாரும் வரல? அம்மா தான் வரேன்னு சொன்னாங்க. சரி, நான் கிளம்புறேம்மா, வரேன்ப்பா. இதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா, நேத்து மாதிரியே சிவா அங்கிள் இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துட்டாரு. இனி டெய்லி எங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க லேட்டா வந்தாலும் நாங்க சிவா அங்கிள் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்போம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க.